ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் வாசிக்கும்படிய தெரிந்து கொண்டதான ஒரு வேத வசனம், சங்கீதத்தின் புஸ்தகம் 1வது சங்கீதம் 2வது வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்கே நான் வாசிக்கிறோம், யார் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறார்களோ அந்த மனுஷன் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம். மேல உள்ள வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, யார் கர்த்தருடைய வேதத்தில் பிரியப்பட முடியும் என்றால், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமல் இருக்கிற ஒரு மனுஷனாலதான் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்க முடியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேத வசனத்துல பிரியப்படுகிறதற்கு ஆசை இல்லை, வேதத்தை வாசிக்க நேரம் இல்லை. ஆனா மணிக்கணக்கா பக்கத்து வீட்டுல கதை பேசுறதுக்கு நேரம் இருக்கு, அதுல அவங்க பிரியப்படுறாங்க. அவங்க கூட மணிக்கணக்கா நேரம் செலவிட அவங்களுக்கு பிரியப்பட முடிகிறது. ஆனால் வேதத்துல ஒரு 2 அதிகாரத்தை வாசிக்க அவங்களுக்கு நேரம் இல்லை. காரணம், அவ்வளோ பிஸி, அவ்வளோ ஒரு டைட் ஷெட்யூல்ல ஓடிட்டு இருக்காங்க. வேதத்தை வாசிக்க நேரம் இல்லை. போன்ல மணிக்கணக்கா பேசிட்டு இருக்க நமக்கு நேரம் இருக்கு, ஆனா வேதத்தை வாசிக்க நேரம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்டதான கிரியைகளுக்கு உடன்படாமல் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த மனுஷன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட மனுஷனை வேதம் எதற்கு ஒப்பிடுகிறது? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, யார் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிறார்களோ அவங்களுக்கு ஏற்ற காலத்துல கிடைக்க வேண்டிய அனைத்து நன்மைகளும் பரத்திலிருந்து கட்டளையிடப்படும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்க வாழ்க்கையில வனாந்தரமா இருக்கலாம், எந்த காரியமும் உங்க வாழ்க்கையில வாய்க்காம இருக்கலாம், எந்த காரியமும் உங்களுக்கு தோல்வியாவே முடியலாம், எதுலுமே ஒரு ஜெயத்தை நீங்க பார்க்க முடியாததா இருக்கலாம், வாழ்க்கையில ஒரு விருத்தியே இல்லைன்னு சொல்லி ஒரு வெறுப்பு தன்மையான வாழ்க்கைக்கு நீங்க வந்திருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த வேதத்துல பிரியப்பட்டு பாருங்க, இந்த வார்த்தையை நேசிச்சு பாருங்க, இதை தியானிச்சு பாருங்க, கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில் இருக்கிறதான வனாந்தரத்தை மாற்றி செழிப்புள்ளதாய் அவர் மாற்றுவார். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரமாய் உங்களை மாற்றுவார். அதன் காலத்திலே தன் காலத்திலே தன் கனியை தந்து உங்களுக்குன்னு குறிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் நேரத்தில் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தி கனப்படுத்த அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில வெற்றி அடையணுமா? வேதத்தை நேசிச்சு பாருங்க, நிச்சயமாய் கர்த்தர் அதன்படி உங்களை ஆசீர்வதிப்பார். மோசே மரித்த பின்பு யோசுவாவுக்கு கர்த்தர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். வாசிக்கலாம், யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நம்ம இப்படி வாசிக்கிறோம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை அருமையான வார்த்தைகள்! வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு வழி சொல்லி கொடுக்கத்தக்கதான வார்த்தைகள் இங்கே கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை விட்டு வலது இடதுபுறம் சாஞ்சிராத, இதன்படி செய்ய நீ கவனமா இரு. அப்பதான் நீ உன் வழியை வாய்க்க பண்ண முடியும், அப்பதான் நீ உன் காரியத்துல எல்லாம் புத்திமானா நடக்க முடியும். ஒருவேளை படிக்கிற பிள்ளைகளா இருப்பீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேத புஸ்தகத்தை எடுத்து இதை படிச்சுட்டு இதுல ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு அப்புறம் உங்க டெக்ஸ்ட் புக்கை படிக்க ஆரம்பிங்க. நிச்சயமா உங்களை போல புத்திசாலி உங்க வகுப்புல யாரும் இருக்க மாட்டாங்க. இதை நீங்க செஞ்சு பாருங்க, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய
எஸ்ரா இப்படி சொல்லுகிறார். சங்கீதம் 119:48. எப்படி எஸ்ரா எழுதினார்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். வேத வல்லுநர்கள் இது வேதபாரகனாகிய எஸ்ரா எழுதினதா இருக்கலாம் என்று கணித்திருக்கிறார்கள். காரணம் என்ன? இது ஃபுல்லுமே வேதத்தை குறித்தே இருக்கும், வசனத்தை குறித்து இருக்கும், வேதத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கும். வேதம், வசனம், அப்புறம் அவருடைய கட்டளைகள், அவருடைய பிரமாணங்கள் என்கிறதான இந்த வார்த்தைகள் தான் இதில் அதிகமாய் உச்சரிக்கப்பட்டிருக்கும். அதனால வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள், ஒருவேளை இந்த 119ஆம் சங்கீதத்தை எஸ்ரா எழுதியிருக்கலாம், வேதபாரகனாகி எஸ்ரா எழுதியிருக்கலாம், வேதத்தின் அருமையை ருசித்த அந்த மனிதன் எழுதியிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இங்கே நான் வாசிக்கிறோம் 48ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன், உமது பிரமாணங்களை தியானிப்பேன். இவர் சொல்றாரு, நான் உங்க வேதத்துல பிரியப்படுகிறது மாத்திரமல்ல, அதை தியானிக்கவும் செய்வேன்னு சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க இப்போ கடகடான்னு வாசிச்சுட்டு போறவங்களா இருப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை தருகிறார். அதை தியானிக்கிறவர்களாய் மாறுங்கள், அப்பொழுது நீங்க புத்திமானாய் இருப்பீங்களா. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். வேதம் இங்கே சொல்லுகிறது, பெரிய பட்டணத்தாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க தினந்தோறும் வசனம் இப்படி சொல்லியிருக்கா, இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த ஆராய்ந்து பார்த்ததுனால தெசலோனிக்கை பட்டணத்தில் உள்ளவர்களை காட்டிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்களாம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஞானம் உள்ளவர்களாய் விளங்கணுமா, நற்குணசாலிகளாய் இருக்கணுமா, பாக்கியவான்களாய் இருக்கணுமா, உங்க காரியத்துல எல்லாம் வெற்றி பெறணுமா, நீங்க இந்த பூமியில புத்திமானா நடந்து கொள்ளணுமா, வேத வசனத்துல பிரியப்படுங்க, அதை தியானிங்க, அதன்படி நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. யாக்கோபு எழுதுகிறார் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இப்படி எழுதுகிறார், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இதை வாசிக்கிறவங்கதோட விட்டு விடுகிறவங்களா நீங்க இருப்பீங்கன்னா, இதன்படி செய்ய நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கும்போது வஞ்சிக்கப்படாத ஒரு வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க பாக்கியவான்களாய் நடக்க வேண்டுமே ஆனால் இந்த வேதத்துல பிரியப்படுங்க, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேதத்துல பிரியப்படுகிற கிருபை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். ஆண்டவரே, இதை குறிச்ச ஒரு அக்கறை கரிசனை இல்லாதவங்களா நீங்க இருப்பாங்கன்னா, ஆண்டவரே இந்த நாளில் அவங்களுக்கு இந்த வேத வசனத்தை குறித்ததான ஒரு எண்ணம் உண்டாகட்டும். நீங்க எழுதி கொடுத்ததான கற்பனைகள், இந்த கட்டளைகளின்படி நடக்க, அவைகளை தியானிக்க, அவைகளை வாசிக்க, அதை நேசிக்க கர்த்தர் நீங்க கிருபை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்துல வாசிக்கிறோமே, நான் சொல்லி இந்த வசனங்களை கேட்டு இதன்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்னு சொல்லியிருக்கீங்களப்பா. நாங்கள் இந்த பூமியில புத்திமானாய் வாழணும்னு சொன்னா வேதத்துல பிரியப்பட எங்களுக்கு கிருபை தாங்க. அப்படிப்பட்ட வாக்கியம் எங்களுக்கு உண்டாகட்டும். உடைய கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.